ரங்கராஜனா, இந்த கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊருக்கு நம்மளை வளர்த்துட்ட மக்களுக்கு ஏதோ ஒன்று நாங்கள் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு எல்லாம் முடியாது இல்லை. கண்டிப்பாக. பட் அதை வந்து இது மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கோவை உணவு திருவிழா இது கோவையில் மக்களுக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த சமையல் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய மகுடம் சூட்டக்கூடிய ஒரு பெருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஸ்டேஜ் எல்லாம் பலமாக போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா டிஜே எல்லாம் உட்காந்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 கவுண்டர்ஸ் இருக்கு. Start journey to Coimbatore. Shall we go? 2024 எண்டிங்கில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த கோயம்புத்தூரில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி பயங்கரமான விமர்சனங்கள் வந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேமு, ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ரியாலிட்டி என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் மீடியா சொல்கிறத வச்சுட்டு ஒரு கற்பனையில் தான் பேசிட்டு வரோமே. ஸோ ரியாலிட்டி என்னங்கிறத இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ பிளானிங் அண்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவலோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லஸ்ட்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஒர்க்கர்ஸ் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒர்க் போயிருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் வெறும் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் தெரியுது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு கவுண்டர். ஆக்சுவலாக அது இன்னுமே நான் டீட்டெயிலாக நான் வீடியோவில் காட்டுறேன். ஸ்டேஜுக்கு பக்கத்தில் சீட்டிங்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்படி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர். ஸ்டேஜ் எல்லாம் பலமாக போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா டிஜே எல்லாம் உட்காந்துருக்காங்க. க்ளவுடியாக இருக்குங்க. இப்போது வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் 2 நாள் நடந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக அதில் ஃபஸ்ட் டேவோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு பின்னாடியும் நிறைய பேருடைய கடினமான உழைப்பு இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். இது ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை நான் கேட்டரராக இருக்கிறனால கேட்டரர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியோ கிடையாதுங்க. எல்லாருமே தப்பு பண்ணுறதுங்கிறது இயல்பு தான். எல்லா பக்கமுமே மிஸ்டேக்ஸ் வர்றது தான். ஒரு சில இடையூறுகள் காரணமாக இதுலேயுமே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு. இது கேட்டரர்ஸ் மட்டும் சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்க. நிறைய இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர்ஸ், கார்பெண்டர்ஸ், மெக்கானிக், டெக்னீஷியன், வெல்டர், எக்கச்சக்கமான பேரோட ஹெல்ப்போடு தான் இந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த எல்லா க்ரௌடுமே இந்த ஃபங்க்ஷனை நல்லா ஆர்கனைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு டீம் ஒர்க் போட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர், அதாவது 1-2 பேர் கிடையாதுங்க, நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வர எல்லாருக்குமே நல்ல மனநிறைவான ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா துறையிலையுமே எல்லா வேலையிலையுமே சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் சமையலும் சாதாரண விஷயம் கிடையாது. அடுப்பில் நின்று வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த இடம் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே இது தெரியும். கேட்ரிங் ஃபீல்டில் இல்லாதவங்களும் இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப தெரிஞ்சுப்பீங்க என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் கெஸ்ட் வராங்கனாலே நம்ம ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுவோம். ஒரு 10,000 பேர் 15,000 பேர் வர இடத்துல ஃபுட்டுக்கு பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலாக போயிட்டுருக்கு. ரங்கராஜனா, ஐஸ்வர்யாக்கா குரூ எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரங்கராஜனா, இந்த கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து முதல் முறையாக ஒரு அற்புதமான முயற்சி. கண்டிப்பாண்ணா. இது வந்து இவ்வளோ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததே வந்து அவ்வளோ பெரிய நிறைய நல்ல விஷயங்கள் இது மூலமாக நடக்கும். எப்படின்னா ஒரு அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அலைண்டாக எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொருத்தரும் நிறைய கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து என்ன சொல்றது, பாரம்பரிய உணவுல இருந்து இன்டர்நேஷனல் டிஷ் வரைக்கும் இருக்கு. ஃபியூஷன் ஃபுட் மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற அந்த ஒரு எப்படி ஆர்கனைஸ் பண்றதுங்கறத கத்துக்கலாம். ஸோ இது வந்து கேட்டுறதுக்குமே ஒரு பெரிய இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுக்கோ, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதை விட மெயின் அல்டிமேட் கோல் என்னன்னா, நம்ம ஊருக்கு நம்மளை வளர்த்துட்ட மக்களுக்கு ஏதோ ஒன்று நாங்கள் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு எல்லாம் முடியாது இல்ல. பட் அதை வந்து இது மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் வரணும், எல்லாரும் அஃபோர்டபுளா வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு. ஸோ அதனாலதான் வந்து 2 நாள் டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சக்சஸ் ஆக்சுவலா. தேங்க்யூமா. கோவை உணவு திருவிழா இது கோவையில் மக்களுக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த சமையல் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய மகுடம் சூட்டக்கூடிய ஒரு பெருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் ஒருங்கிணைந்து 500க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை செய்து இன்றைக்கி அதை காட்சிப்படுத்துறதும் உணவுக்கு ருசிக்க கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய இது. இத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சி மிகப்பெரிய ஒரு உணவு திருவிழா அப்படிங்கிறது தமிழ்நாடு கேட்ரிங் ஓனர் அசோசியேஷன் முன்னெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கோவை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் எல்லா மாவட்டங்களிலும் இதை விரிவுபடுத்தி இந்த மிகப்பெரிய உணவு திருவிழாவை வெற்றியடை செய்யணும். அந்த உணவு திருவிழாவுக்காகத்தான் நாங்கள் சென்னையிலேருந்து ஓடோடி வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, பல சுவைஞர்கள் இங்கே நிகழ்ச்சியில் வந்து சாப்பிடணும், பார்க்கணும், ரசிக்கணும். கட்டணம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் நடிக்கிற திரைப்படம் ரிலீஸ் அந்த டிக்கெட்டு கவுண்ட் ஃபுல்லாகிடுச்சுன்னா சொல்கிற மாதிரி 2 நாட்கள் நவம்பர் 30 டிசம்பர் 1 2 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மொத்த டிக்கெட்டு விற்று தீர்ந்து போச்சு. அவ்வளோ ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில். இது எனக்கு பெரிய பிரமிப்பாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. மகிழ்ச்சி. செப் ஹபீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், மகிழ்ச்சி. ஸோ சாரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இனியவன் சார், இட்லினாலே வந்து இனிவன் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. என்ன சிக்கன் பாய்? தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன சிக்கன்? என்ன இது? ரேஷ்மி கபாப். ஓகே. சிக்கன் டிக்கா. நெக்ஸ்ட் ஹரியாலி. ஓகே, வெரி நைஸ். இது ஓகே ஓகே. ஸோ எல்லாம் ஒவ்வொரு மேரினேஷனில் பண்ணுறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 கவுண்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா VIP கவுண்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு கவுண்டரில் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கவுண்டர்லேயுமே வந்து செட்டப் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுண்டரு இந்த மாதிரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 to 7 கவுண்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கவுண்டருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீமில் இருக்குது. இது வந்துட்டு C கவுண்டர், இது பார்த்தீங்கன்னா D கவுண்டர். ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் ஆஃப் அட்ராக்ஷனில் பியூட்டிஃபுல்லாக வந்து பிளான் பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கவுண்டர்ஸை நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி. இப்போது இந்த D கவுண்டரில் இருக்கிற இந்த செட்டப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த புஃபே செட்டப் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எலைட்டாக ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகும். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் மணப்பட்டி மட்டன் சுக்கா, பனையூர் நெத்திலி மீன் சில்லி, சிக்கன் உலர்த்தியது, நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் மிளகு பிரட்டல், காட்டு வறுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர், கிராப் லாலிபாப், சிக்கன் லாலிபாப், ஹாட் கார்லிக் சிக்கன் விங்ஸ். ஸோ
ஸோ அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸாக எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இண்டியன் டெலிகசி அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சைட்ஸு, தென் ஆப்பம் அதுக்கு என்ன சைட்ஸு, அதாவது தொட்டு சாப்பிட்றது தான் சைட்ஸு. புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம் வச்சுருக்காங்க. தென் இடியாப்பமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 5 வெரைட்டிஸ் ஆஃப் இடியாப்பம் இருக்குது. இடியாப்பம், ராகி இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம், மல்லி இடியாப்பம், புதினா இடியாப்பம், கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஆப்பம் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பம்லாம் வந்து லைவ்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சைடு தாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு. நான்வெஜ் கிரேவி வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ரோகன் ஜோஷ், பட்டர் சிக்கன் மசாலா, நீலகிரி சிக்கன் குருமா, ஈரோடு ஸ்பெஷல், மட்டன் தண்ணி குழம்பு, விருதுநகர் கோழிக்கறி குழம்பு, எக் புர்ஜி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரு பிரியாணி. பிரியாணி பிரியர்களுக்காக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி, கொங்கு ஸ்பெஷல் சீரக சம்பா வான்கோழி பிரியாணி, தலശ്ശേരി சீரக சம்பா மீன் பிரியாணி, ராயல சீமா பாஸ்மதி கோடி புலாவ், வாயிலே நுழைய மாட்டேங்குது, தயிர் பச்சடி, மட்டன் தால்ச்சா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி. சரி, இது அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெரைட்டிஸ் இருக்குது. எக்கச்சக்கமான நூடுல்ஸு, இதெல்லாமே பாஸ்தா நூடுல்ஸுங்க. பாகுபலி பன்னீர் தோசை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் தோசா. ஸோ கிளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. பொடி வகைகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு பொடி வெரைட்டிஸ். அப்படியே போனோம்னா நம்ம அடுத்த கவுண்டருக்கு போயிடலாம். வாஷ் ஏரியா வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பிக்கிள் வெரைட்டிஸ், பிக்கிளுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு கவுண்டர் செட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகம், தக்காளி வடகம், அரிசி வடகம், சீரக வடகம், கச்சக்கமான வடகம்ஸ் இருக்குது. மற்ற தோசை ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. தோசை வெரைட்டிஸ் ஸோ எல்லாமே சுட்டு சுட்டு இங்கே ஃபுல்லாஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அலுமினியம் ஃபாயில்லாம் போட்டு எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. தோசா வெரைட்டிஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது விஐபி கவுண்டர். வெளியில் எப்படி ஒவ்வொரு கவுண்டரும் பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு ஆம்பியன்ஸில் இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளார விஐபி கவுண்டர்ஸும் அமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் காவிங். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு ஐட்டமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. டிஷ்ஷஸ் எல்லாமே சேம் தாங்க. வெளியில் கவுண்டரில் என்னென்ன இருந்துச்சோ அதே டிஷ்ஷஸ் தான் இங்கேயுமே. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா பாஸ்தா வெரைட்டிஸ், எல்லா சாலட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு தோணுது பார்த்தீங்களா. அதுதான் வந்து கார்னிஷிங். ஒரு ஃபுட்டை செஞ்சு அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கறதுல தான் வந்து நமக்கு மனநிறைவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டுமே அவ்வளோ அழகாக கார்னிஷிங் பண்ணியிருக்கு. கோயம்புத்தூர் கொடிஷியாவில் கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பப்ளிக் க்ரௌட் எல்லாமே உள்ளே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு மியூசிக்கெல்லாம் இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஐபி கெஸ்ட் எல்லாத்துக்கும். சரி வாங்க உள்ளே போய் பப்ளிக்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். என்ன ப்ரோ எப்படி இருக்கு ஃபுட்டெல்லாம்? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? எக்ஸ்பெக்டட் மோர். அப்படிங்களா? அதோட இன்னும் நல்லாவே இருக்கு. அப்படிங்களா? ஓகே ப்ரோ எப்படி இருக்கு ஃபுட்டு? நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இந்த கவுண்டரில் இங்கேருந்து தான் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கேருந்து வேணால் ஃபுட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பப்ளிக் க்ரௌடு தான். ஸோ இங்கே
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வீட் வெரைட்டிஸ். இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்கிட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நேராக போனாங்கன்னா ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. கவுண்டருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் காமிச்சிட்டு தான் உள்ளே வர முடியும். அரோமா, ஜிஆர்பி இவங்க எல்லாமே ஸ்பான்சர்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கவுண்டர்ஸ் எல்லாம் தெரியும். க்ரீன் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, அங்கே ஆரஞ்சு கலர். குலுக்கி சர்பத் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு, பறக்க விட்டுட்டு இருக்காங்க. So many varieties of tea. கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்க்கு, ஹேண்ட் வாஷிங்க்கு வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பாடுறதுக்குள்ள அவர் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாராமா. அதனால அவருடைய அவர் கூட வந்த பூலி அலெக்ஸ் பாப்பு அப்படி சொன்னதான் தெரியும் அப்படின்னு. இப்போ என்னென்ன கவுண்டர்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போமா?
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து 323 டிஷ்ஷஸ். இதுதான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ அது வந்து தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் கோயம்புத்தூரில் கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா டிஷ்ஷஸும் தான் மக்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவுண்டர்லேயும் வச்சுருந்தாங்க. இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா பார்த்தாலே வந்துட்டு மனசு நிறைஞ்சிருது. இது எல்லாமேலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் வந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாகி மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. அதில் நடந்த சில இடையூறுகள் தான் வந்து பல பேருக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீட்பேக்கு கொடுக்குற அளவுக்கு மக்களை மாற்றிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவெண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் பார்ட் 2 வீடியோ. ஃபர்ஸ்ட் டே வந்த கெஸ்டெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு வேலை நடக்கும் பாருங்கள். அதெல்லாம் திரும்ப வந்து நாளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க் அது வந்து பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. க்ளீனிங் லேடிஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் செட்டப் போட்டவங்க எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணணும். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்காக பண்ணால் மட்டும்தான் இதை கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க் தான் இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. Association. Thank you so much sir. இதோடவே இன்னொரு முக்கியமான பர்சன் வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய செட்டப், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், இவ்வளோ இந்த மாதிரி நிறைய கான்சர்ட்ஸ் எல்லாம் நம்ம கோயம்புத்தூர்லயே பண்றாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளோட ராஜ் மெலடிஸ் தான். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together and welcome the proprietor of Raj Melodies, Mr. Rajan sir onto the stage. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜை நம்மளோட கோவை மக்களுக்காக கொடுத்ததுக்காக பெரிய ஒரு நன்றி சார். நன்றி, ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அவர்களுக்கு, அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு மற்றும் நாகராஜ் அண்ணன் மற்றும் என் தம்பி கணேஷ், சேஷாத்ரி, சுரேஷ், தயாளன் சொல்லிட்டே போகலாம். அனைவருக்கும் எங்களது ராஜ்மெடி சார்பாக நன்றி. பேசுகிற தெம்பில்லை, ஒன்றி பசிக்குது. இருக்காங்க அந்த பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பலருடைய உழைப்பு இந்த வெற்றிக்கு காரணமா இருக்கு. அதை இந்த அசோசியேஷன் என்றும் மறக்காது. உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன். When you feel it's hopeless, when you think that you lost all. Rise up from the dust and clear my throat. We all have our reasons why we are on this track. Oh, we all have our burdens, yeah, but we